அறுபத்து மூவத்தும் ஆண்டவர் அன்புதானே, அன்பு ஆண்டவர் அன்புதானே. ஆழ்வார்கள் பன்னிருவர் தந்த பிரபந்தத்தை அழகரும் அன்புதானே, நல் அழகரும் அன்புதானே. இன்ப பெருங்கடல் இறைவனை நினைவிற்கு எல்லிலா மத இன்ப பெருங்கடல் இறைவனை நினைவிற்கு எண்ணிலா மத நதிகளாம். எம்மதமும் சம்மதம் என மெய்மதம் ஆண்டவர் அன்புதானே, மெய்மதம் என் ஆண்டவர் இறைக்கு ஏற்றி வைத்ததும் அன்புதானே. அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு, அன்பான தெய்வமே அருளமுதை தருகின்ற ஆண்டவரே நிவிர்வாரும், எங்கள் ஆண்டவரே நிவிர்வாரும். வேத வேதாந்தனை நாதநாதாந்தத்தை தந்திட்ட அன்பான தெய்வமே வாரும், எங்கள் ஆண்டவரே நிவிர்வாரும். 72 ஜாதிகளையும் எல்லா மதங்களையும் ஓர் மதமாக ஆக்கி செயல்புரியும் ஐயனே நிவிர்வாரும், எங்கள் ஆண்டவரே நிவிர்வாரும். யமன்பதி எல்லையில் ஆபத்து வந்தந்த நேரத்தில் எங்களை காத்திடும் ஐயனே நிவிர்வாரும், எங்கள் ஆண்டவரே நிவிர்வாரும். அன்பாக அணைக்கின்ற தெய்வமே வாரும், எங்கள் அன்பாக அணைக்கின்ற எங்கள் தெய்வமே வாரும், எங்கள் நினைவில் வாரும் என்று கூறிக்கொண்டு, அந்த அன்பின் ஆட்சி, அன்பின் ஆட்சி எது? நிரந்தர ஆட்சி, நித்திய ஆட்சி, கைலாய ஆட்சி. அந்த நாட்டில் எல்லோரும் கூடி பங்குவோமாக என்று கூறி என்னுடைய தெய்வ புகழை பூர்த்தி செய்து கொள்கின்றேன். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே சொன்னார். 2 நாள் முன்னாடி சொன்னார், நீங்க அன்பை எடுங்க சொன்னாங்க. எல்லாம் இந்த பஞ்சவட்டி ஏற்றிட்டு வரணும், அதுக்கு எல்லாருமே சட்டம் வச்சுட்டா நமக்கு எல்லாருமே ஆண்டவங்க போட்டிருந்தாங்க.